சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவும் பரவலாக பேசப்பட்டுட்டு வர ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் த்ரிஷா மேம் மற்றும் உமா கிருஷ்ணன் இவங்க 2 பேருமே வருகை தந்தது தான். இந்த விஷயம் முதல்வர் விஜயோடைய பேரண்ட்ஸான ஷோபா சந்திரசேகருக்கே ரொம்பவும் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு போய் ஷோபா மேம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கஷ்டமாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் சார் பக்கத்திலே த்ரிஷா மேம் உட்கார்ந்து கூட திரும்பி ஒரு தடவை கூட அவங்கள பார்க்கல. அதுவும் அவங்களுடைய அம்மாவான உமா கிருஷ்ணனை ஃபேஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக ரஜினிகாந்த் சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே இது தொடர்பான அவருடைய அரசியல் முன்னெடுப்பை பற்றியும் இதுவரைக்கும் அவருடைய 100 நாள் முடிச்சிருக்கிறது பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா மேமோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவரை சுற்றி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சியில் வந்ததில் இருந்து ஸ்வேரிங் செரிமனிலேருந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஒரு சிலர் த்ரிஷா மேம் பற்றி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ நீங்கள் அவருடைய மனைவி மாதிரி உரிமை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து சரத்குமார் சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரிஷா மேமும் அவருடைய அம்மாவான உமா கிருஷ்ணனும் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வந்தது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே தாவேக்காக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க 2 பேரோட வருகை மக்களுக்கு மிகப்பெரிய முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா மேம் நீங்கள் எதுக்காக வரீங்க, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி இப்போதான் சமாதானமாகி வந்திருக்காங்க, இந்த டைமில் எதுக்காக குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் மேலே ரொம்பவும் உரிமை எடுத்து மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சியில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்கள் விரும்பக்கூடிய தலைவர், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து கிட்ஸ் ஜென்ரேஷன் வரைக்குமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல அவருடைய பாதை அப்படிங்கிறது எல்லாராலுமே கண்காணிக்கப்படுது. ஈவன் அவரை கிட்டத்தட்ட 360 டிகிரில பாக்குற மாதிரி தான் இருக்கு. சோ இது வரைக்கும் அவருடைய திரை வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்தாலுமே இதுக்கு மேல அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவரா இருக்கிறாரோ அப்பதான் அவரை ஃபாலோ பண்ற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல கிட்ஸா இருக்கட்டும், அதுக்கு மேல வர ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஒழுக்கமுடையதா இருக்கும். ஏன்னா குடும்பம் தான் முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா எல்லாரை விடமே விஜய் சார் தனித்துவமா தெரியறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் ரசிகர்கள் மேல எல்லாரை விட வளர்ச்சிருக்கிற ஒரு அளவுக்கு அதிகமான அன்பு தான். அந்த அன்பு தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவரை நம்புற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அப்பேற்பட்ட அன்புல உங்களுக்கு எந்த விதமான மக்கள் குறையும் வைக்கல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏன் அவங்களுக்கு பிடிக்காத அதிருப்தி தரக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யறீங்க? உங்களுக்கு எவ்வளவுதான் அவங்க ரொம்பவும் உறவானவங்களா இருந்தாலும் கூட இதுக்கு மேல சமூகத்துல உங்களுடைய மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா அப்படிங்கிற அந்தஸ்தான நபர்கள் மட்டும்தான் இதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில பயணிக்க முடியும். வேற யாராவது உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலோ அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு கரும்புள்ளியாகத்தான் இருக்கும். அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களை பிடிச்ச போன அந்த உங்களை விரும்புற அந்த ரசிகர்கள் மக்களை தான் அது பாதிக்கும். அவங்களுக்காக தான் நீங்க இந்த அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லுவீங்க. ஆனா இது உண்மை அப்படின்னா இந்த விஷயத்த தயவு செய்து இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க நடிகர் சரத்குமார் சார். ஆல்ரெடி சரத்குமார் சார் தாவேக்கால தான் சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 90% மேல உண்மை. ஏன்னா அவர் இருக்கிற இப்போ பிஜேபி கட்சியில அந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை தரப்படலை அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் அப்படிங்கறதுனால கண்டிப்பா தாவேக்காக்கு வந்தா ஒரு நல்ல பதவியை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவருடைய 100 நாள் ஆட்சி நிறைவடைந்ததுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களை நேசிக்கிற, உங்களை விரும்புற மக்களுக்கு அதிருப்தி தர மாதிரி விஷயங்களை தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணையில ரொம்பவும் அன்பாவும் கூறியிருக்காங்க.